கன்னி ராசிக்காரங்க வந்து புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு பகுப்பாய்வு திறன், கடினமான உழைப்பு, நுணுக்கமான குணம், இது எல்லாமே இருக்குது. குலதெய்வ அருளால் எப்பொழுதுமே தடைகளை தாண்டி எல்லா வகையிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், எந்த விஷயத்தில் பலமாக இருக்கும், அதாவது இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விஷயத்தை சாதகமாக ஏற்படுத்தும், என்ன ஒரு இடத்துல பாதகமான விளைவை தரும், அதுலேருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ராசிக்கு அதிபதி புதன். நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல ஒரு தர்க்கம் நிறைந்த ராசி. கூர்மையான புத்தி, எளிமையான சிந்தனை, சுத்தத்தை விரும்புறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. விமர்சன மனப்பான்மை கொண்டவங்க கன்னிராசிக்காரங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு பார்த்தா அர்ப்பணிப்பு, பொறுப்பு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய தன்மை, உங்களோட வேலைகளை நுணுக்கமாக செய்து நன்மையை பெறக்கூடியவங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு ஏற்படுத்திருக்கக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்காரங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பாருங்கள், அதிகமாக யோசனை செஞ்சு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அதே போல் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான யோகத்தையும் நல்ல பலன்களையும் ஏற்படுத்தும். மகாலட்சுமி தாயார் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்கிறதும், குலதெய்வ வழிபாடை புதன்கிழமையில் செய்கிறதும் கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெற முடியும். ஏன் இதை இப்போ சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு பயன்படுத்தட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசி அப்படிங்கிறது நிதானமாக எல்லா விஷயத்தையுமே செயல்படக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கும் பொழுதுமே எல்லா வேலைகளையுமே எல்லா விஷயத்தையுமே நிதானமாக செயல்படுத்தினா நன்மையை பெறலாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக முழு ஈடுபாடு வேணும். முழு ஈடுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். புதிய முயற்சிகள் முழு ஈடுபாடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக அமையும். கவனமாக இருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு வந்திருக்கும். இப்போது இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். இதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சு கேட்காத பிள்ளைங்க கூட பாருங்கள் இப்போ உங்களோட சொல்படி நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு எல்லோருமே ஒத்துழைப்பு தருவாங்க. பிள்ளைகளும் பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய எண்ணப்படி நடந்துக்குவாங்க. இது வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலாகவே அமையும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வரவு இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த மாதம் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுல உங்களுக்கு சிரமம் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி பண வருமானம் நல்லா இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தணும். எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்கணும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறத தவிர்த்துட்டு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்தணும். அதே போல் நீங்கள் வந்து இந்த கன்னிராசிக்காரங்க உங்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தை வழி உறவினர்கள் சில சங்கடங்களுமே ஏற்படலாம். அதனால் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேசுகிறது, வாக்குவாதம் செய்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். சிலருக்கு சகோதரர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். புதிய மின்சார மின்னணு சாதனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்க வகையில் வீண் செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குலதெய்வத்தின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. இந்த மாத பிற்பகுதியில் பாருங்கள், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இது சம்மந்தப்பட்டமாக எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே அனுகூலமான பயன்களை பெறுவீங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கனவு நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாத பிற்பகுதியில் தாய் மாமன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப செய்தியை பெற போகிறீங்க பாருங்கள். அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறிப்பிட்ட நேரத்தில் அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். மாத பிற்பகுதியில் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மறைமுகமாக விமர்சனங்களுக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரி நேரிடலாம்.
இதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை. அதனால் அது பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுங்க. அதை பெருசு பண்ணி சண்டை சச்சரவு பண்ணி வீணாக வாக்குவாதம் செஞ்சு உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கான பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா நல்லது. இதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. தற்காலிகமாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையுது. விற்பனை வியாபாரம் ரெண்டுமே வழக்கம் போல் நல்லா நடக்கும். விற்பனை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவாகிற மாதிரி சூழல் இருக்குது, பார்த்து பத்திரமா இருங்க. பணியாளர்கள் கொஞ்சம் ஏனோ தோணாலும் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கண்டிப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. சக வியாபாரிகள் இந்த சமயம் பாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக அனுசரணையாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவனோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி ஒன்று இந்த மாதம் வரும். அடகளை வச்சிருந்த நகையை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள் தோழிகளின் ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியது அமையும். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்பட வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகப் பெருமான் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க விரிவாக பார்க்கலாம். கன்னிராசியில் முதல்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை முடிக்கிறதுல வல்லவரானவங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட்டால் நன்மை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான், அதுவும் உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு. இது வரைக்கும் வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சிட்டு வந்த உங்களுக்கு இனி அந்த நிலையில் கொஞ்சம் மாற்றம் வரலாம். ஏன்னா எடுக்கிற வேலையில் தடையும் தாமதமும் வந்தால் அதுவே ஒரு கவலையாக இருக்கும் இல்லையா? அதனால தான் தடை தாமதம் வரும், கவனமாக இருந்தால் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம். பேச்சு மட்டும் சரியாக இருக்கணும், இல்லைன்னா நட்பு வட்டாரத்திலுமே விரிசல் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வரும். அந்த சண்டை சச்சரவுகளை நீக்க நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக தான் பிரயோகம் செய்யணும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காம போகிறதுனால பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நிதானத்தை காக்கணும். விரையாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதத்தில் கூடுதல் நெருக்கடி வரலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை வரும். மறைமுக தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். எடுத்தோமோ முடிஞ்சோமோ அப்படின்னு எந்த ஒரு வேலையும் முடிக்காமல் கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா இழுபறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பேசி பழகி வந்தவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அவ்வப்போது சங்கடம் வரலாம். சின்ன சின்னதாக உடல் தொற்று நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிங்க. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ராகு, நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பார், அதனால் கவலைப்படாதீங்க. நோட்டோடிருந்துமே காக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கான எதிர்ப்பு வம்பு வழக்கு இந்த நிலைகளில் கொஞ்சம் போராடுனா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வரும். அடுத்து பாருங்கள் அஸ்தம். எதையுமே அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. இந்த மாதமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். ராசிநாதன் புதன் நீச்சம் அடைகிறதுனால இந்த கவனச்சிதறல் வரலாம். எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டபடி நடத்தி முடியாது போல செயல் இருக்கும். அப்படி இருந்தாலும் பாருங்கள் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்புக்கு வராரு. அப்போ தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். வராமல் இருந்த பணம் வரும். வியாபாரிகளும் சரி கலைஞர்களும் சரி நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தத்தை சிறப்பாக பெறுவீங்க. தொழிலை விரிவு செய்யவும் புதிய சொத்து வாங்குறதுக்கு வங்கியில் கேட்டிருந்த பணமும் கை வந்து சேரும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குறது, வீடு வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான மகிழ்ச்சியான சூழலை பெறுவீங்க. குரு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வேலையில் இருக்கிறவங்க பொறுப்பறிந்து செயல்படணும். மேலதிகாரி அனுசரித்து போகிறது நல்லது. குரு பகவானோட பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானம் சுகஸ்தானத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால மலையளவு வந்த சங்கடங்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலை வரும். குடும்ப பிரச்சனை விலகும். எதிர்ப்பு வம்பு வழக்கு இதெல்லாமே முடிவுக்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு முழுமையாக நீங்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வல்லமையை பெறலாம். எச்சரிக்கையாட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 10ஆம் தேதி முதல் சகாயஸ்தானத்திலையும் அஷ்டமாதிபதியான செவ்வாயும் கூடவே சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இனம் புரியாத மனக்குழப்பம் வரும். வேலையில் தாமதம் வரும். தவறான அறிமுகம் அவங்க காட்டக்கூடிய வழி உங்களை பிரச்சனையில் சிக்க வச்சிடும். எடுத்தமோ கவிழ்த்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கெட்ட நண்பர்கள் சகவாசத்தை கண்டிப்பாக நீங்கள் இப்போ விட்டொழிக்கணும். 10ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியை சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணும்.
பெரும்பாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் யாரையுமே பகச்சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. சட்டத்துக்கு புறமான வேலையை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இக்கட்டான நேரத்தில் தன குடும்பாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகம் செய்யறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குது. வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நிலை வரும். கவனம் கண்டிப்பாக தேவை. பண விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்குமே தடாடேரியாக செயல்பட்டால் நீங்கள் இருப்பை குறைக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். அதனால் சில சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் யோகக்காரகன் ராகு சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சாரம் செய்ததுனால பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். பாதிப்பு ஏற்படாது. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். உங்களுக்கு ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றின எண்ணம் அதிகரிக்கும். நீங்கள் நண்பர்கள்கிட்டயே பேசி பழகும் பொழுதும் கவனமாக பேசணும், பழகணும், விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கிடைக்க நீங்கள் பரிகாரமாக அனுமனை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடம் நீங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை வர தொடங்கும். சிறப்பான மாற்றம் அனுமனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும்.